இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையனுக்கும் அந்த பொண்ணு வீரலட்சுமிக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. அறிவு கட்டவளே. என்னது டைவர்ஸா? அதுவும் சிவபாலனுக்கா? அதுக்கு தானே சார்வால் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்றோம், நாளைக்கே டைவர்ஸ் வாங்குறோம். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகல, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு நாள் கூட ஒன்னா சேர்ந்து வாழல, அதுக்குள்ள டைவர்ஸா? யார் உன்னை இங்க வர சொன்னது? சார்வால் தான். என்னங்க சார்வால், மேடம் கோவப்படுற மாதிரி தெரியுது. அவளுக்கு லைட்டா புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சு, அதனால அவ அப்படித்தான் பேசுவா. முன்னாடியே இவ்வளவு டைவர்ஸ் பண்ணுகிறத இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இந்தாருங்க, முதல்ல என் மகனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து இந்த கேஸ் தான் அடுத்தது. அவ்வளவுதானே, பேஷா பண்ணிடலாம். யோ எந்திரியா. என்ன மரியாதை ரொம்ப கம்மியாகுது. வாடா போடான்னு நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடிடு. இல்ல நடக்கிறதே வேற. ஒல வச்ச தண்ணி இன்னும் அடுப்பு மேல கொதிச்சுட்டு தான் கிடக்கு. கொண்டு வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க தலை மேல ஊத்திடுவேன் பாத்துக்க. மரியாதை இங்க இருந்து எந்திரிச்சு போயிரு. சார்வால், என்ன சார்வால் இது? டைவர்ஸ் கேஸ் கொலை கேஸா மாறிடும் போல தெரியுது. ஏட்டியே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இவர் யாரு தெரியுமா உனக்கு? இவர் பெரிய லாயர், இவரு மேரேஜ் டிவைடர் இவரு. ஏய், என்னடி என் தம்பி 1000 விஷயம் பேசுவான், அத பத்தி உனக்கு என்னடி? இந்த பாரு, வீட்டு பொம்பளையா லட்சணமா அடுப்படியிலே கடந்து கடணும். ஏட்டி எசக்கி, இவங்க கிட்ட எல்லாம் பேசுனா ஒண்ணும் நடக்காது. முத்துப்பாண்டியே பீரோல வச்சிருக்கானே, அதை எடுத்துக்கிட்டு வாட்டி. இன்னைக்கு ஒரு காட்டு காட்டிடுவோம். இந்தா உடனே கொண்டாடுறத. ஓ, ஏட்டி, இப்ப என்னத்தை கொண்டு வர சொன்னேன்? வருவா, அப்ப பாருங்க. என்ன சார்வால், பீரோக்குள்ள அப்படி என்ன இருக்க போகுது? பணம் தானே. இங்க பாருங்க மேடம், நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து என்ன கேஸ்ல இருந்து விளைவிக்க சொன்னாலும் நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கவே மாட்டேன். அதான் நான். இந்தா நீ கேட்டது. ஏய், பகம்